வணக்கம். இன்னைக்கு இயற்கை நம்மளுக்கு மழை மூலமாக ஒரு செய்தி சொல்கிறாங்க. அது என்ன செய்தின்னு பார்க்கலாம். பிரபஞ்சமும் இயற்கையும் நம்மக்கிட்ட ஒரு சில சிக்னல்ஸ் மூலமாக பேசுகிறாங்க. இப்போ உங்களை சுற்றி மழை பெஞ்சிகிட்ருக்கு, இல்லை மேகமூட்டமாக இருக்குது, லேசான தூறலோ இல்லை மழையில் நீங்கள் நினைஞ்சதாக இருக்கலாம். இந்த மாதிரி சைன்ஸ் இருந்ததுன்னா இது கண்டிப்பாக உங்களுக்காக இந்த பிரபஞ்சம் மழை மூலமாக ஒரு செய்தி அனுப்பியிருக்காங்க. அந்த செய்தி என்னன்னு பார்க்கலாம். இங்கே டேரோவில் நான் சில கார்ட்ஸை ஷஃபிள் பண்ணி எடுத்திருக்கேன். பேக்ரவுண்டில் உங்களுக்கு மழையோட சத்தம் கேட்கலாம். இந்த மழையை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு ஃபீல், இந்த மழை மூலமாக இந்த இயற்கை நமக்கான செய்தியை சொல்கிறதா எனக்கு தோணுச்சு. அதனால் நான் அதை மிஸ் பண்ணாமல் உடனே கார்ட்ஸ் எடுத்துட்டாங்க. நீங்கள் ரொம்ப அழகாக திட்டமிட்டு உங்களோட வாழ்க்கையை கரெக்டாக கொண்டு போக ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே அபண்டண்ட்டாக நடக்க போகுது. அதாவது உங்களோட ஹெல்த்தாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஜாப், பிஸ்னஸ், ஃபினான்ஷியல் பொசிஷன் எதுவாக இருந்தாலும் இனி உங்கள் வாழ்க்கையில் அபண்டண்ட்டை மட்டும்தான் நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. பாருங்கள், இந்த கப் எப்படி பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியில் போகுது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எமோஷ்னலாக நீங்கள் நினைக்கிற விஷயத்தில் நீங்கள் ரொம்ப அபண்டண்ட்டாக ஃபீல் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு நியாயமாக எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக உங்கள் ஃபினான்ஸாக மேனேஜ் பண்ண போகிறீங்க. இதுக்கு முன்னாடி ஏமாந்த விஷயங்கள் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி உங்களை மேனிப்புலேட் பண்ண பீப்புள்ஸ் ஆகட்டும், இனிமேல் அவங்களோட டெக்னிக்ஸ்லாம் உங்ககிட்ட பலிக்காது. நீங்கள் ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக போல்டாக நீங்கள் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க போகிறீங்க. எஸ்பெஷலி ஃபினான்ஷியலாக சொல்கிறேன். என்ன செய்யணுமோ அதை செய்வீங்க. தேவையில்லாத அனாவசிய செலவு, தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்லாம் விட்டு சூப்பராகவே நீங்கள் உங்களோட ஃபினான்ஸை மேனேஜ் பண்ண போகிறீங்க. உங்களை சுற்றி சில பேர் பார்த்திங்கன்னா பொறாமை குணத்தோடு இருக்கலாம். உங்களுக்கு ஒரு தேவையில்லாத போராட்டத்தையும் ஒரு சில அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன்ஸையும் உங்களுக்கு கொடுக்கலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மழையோட கரைஞ்சு போக போகுது. அவங்களோட ஈகோ ஆகட்டும், கந்திஷ்டி ஆகட்டும், எல்லாம் அவங்களுக்கே ரிப்பீட்டு தாங்க. அவங்களுக்கே போய் அவங்களே அதில் சஃபர் ஆவாங்களே தவிர உங்கள் கிட்ட அது நெருங்க கூட முடியாது. அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் அடுத்து என்ன செய்யணும்னு நீங்கள் சூப்பராக பிளான் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியுது. ரொம்ப அழகாக பிளான் பண்ணி உங்களோட லைஃப்பை எடுத்துகிட்டு போகிறீங்க. இதுக்கடுத்தது இது, இதுக்கடுத்தது அது அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளியராக ஒரு பிளான் போடுறீங்க. அந்த பிளான் உங்களுக்கு சூப்பராக சக்ஸஸை கொடுக்குது. எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா வேர்ல்டு கார்டு வந்திருக்கு. எல்லாமே இந்த போராட்டம், ஒரு சில தேவையில்லாத மனிதர்களோட கசப்பான அனுபவங்கள், இது எல்லாமே முடிய போகுது. சரிங்களா? ஸோ இந்த மழை உங்களுக்கு அபண்டன்ஸையும் மன நிம்மதியையும் செல்வ செழிப்பையும் கொண்டு வந்துகிட்டே இருக்குது. அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.